கமருதீனும் பார்வதியும் என்ன பண்றாங்க, பிக் பாஸ் வீட்டுல என்னதான் நடக்குது, இந்த வீடியோவையும் புகைப்படத்தையும் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சி 45 நாட்களை கடந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில இது வரைக்கும் விறுவிறுப்பு சுவாரஸ்யமும் இல்ல அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாலுமே, ஒரு பக்கம் பரபரப்பா போக வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் ஏதாவது ஒரு சண்டையை கட்டுறது, ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்றதுன்னு அவங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில எதுக்கு சண்டை போடுறோம், எதுக்கு பிரச்சனை பண்றோம்னு போட்டியாளர்களுக்கே தெரியல. வைல்ட் என்ட்ரியில உள்ள வந்த சாண்ட்ரா பிரஜின் 2 பேரும் தனித்தனியா வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசி கேம் விளையாடிட்டு இருக்காங்க. வந்த புதுசுல திவ்யா யாரையும் கிண்டல் செய்யக்கூடாது, கேலி செய்யக்கூடாது, சண்டை போடாம அமைதியா இருந்து பேசுங்க, வசனம் பேசிட்டு இப்ப எல்லார்கிட்டையும் அவங்களே அந்த வேலையை செய்யறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் திவ்யா அவங்க வந்து பிக் பாஸையே மதிக்காம இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. இப்படி இருக்க நிலையில கமருதீன் பார்வதி இவங்க பேசிக்காம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப மறுபடியும் இவங்களோட ட்ராக் வந்து தனியா ஓடிக்கிட்டு இருக்கு. கமருதீன் அவர் வந்து அரோரா அவங்க கிட்ட பேசும்போது பார்வதி அவங்க ரொம்ப பொசசிவ் ஆகுறாங்களாம். இந்த விஷயத்த வந்து அவங்க கமருதீன் அவர்கிட்ட சொல்றாங்க. அரோராவை பார்வதி மரமுயமா பல முறை திட்டி இருக்காங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கமருதீன் அவர் இப்படியெல்லாம் என்கிட்ட ட்ரை பண்றாரு, அவர் இப்படியெல்லாம் பேச விரும்புறாரு, இப்படியெல்லாம் பண்றாரு, அது எனக்கு தெரியுது, அந்த ட்ராக் வேற மாதிரி இருக்குன்னு பார்வதி அவங்க சொன்னாங்க. ஆனா இப்ப அவங்களே வந்து கமருதீன் அவர்கிட்ட போய் எனக்கு பொசசிவ் ஆகுது, எனக்கு பிடிக்கல, என்னை கடுப்பாக்கதான் அவ இந்த மாதிரி உன் கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்லாம் சொல்றாங்க. உன்கிட்ட வந்து அரோரா பேசுறதுக்கு காரணமே நான் பொசசிவ் ஆகணும், என்ன கடுப்பேத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கமருதீன் அவங்க கிட்ட சொல்றாங்க. அரோராவை பார்வதி மறைமுகமா பல முறை இதுல திட்டியும் இருக்காங்க. பார்வதி என்ன நடந்தாலும் கமருதீன் அவர் கூட தான் பிக் பாஸ் வீட்டுல சுற்றி வராங்க. ஆரம்பத்துல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க வெளியில போய் சந்திச்சுக்குவாங்க, பேசிப்பாங்க, இப்படி எல்லாம் தெரியல. சொல்ல போனா வீட்டுக்குள்ள வந்து நாங்க வந்து காதலிக்கிறோம், நாங்க நல்ல நண்பர்கள்னு சொன்ன யாருமே வெளியில போய் அதை அப்படியே கண்டினியூ பண்ணது கிடையாது. இவங்களும் வெளியில போய் வந்து இதை கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. 2 பேரும் வந்து ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம ஒரு நட்பு அது வெளியில போய் தொடருமான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிதான் பேசிக்காம இருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு கமருதீன் அவர்கிட்ட அட்வைஸ் எல்லாம் போட்டாங்க பாரு. இப்ப வந்து மறுபடியும் நீ அவ கூட பேசுறது எனக்கு பொசசிவா இருக்கு, இப்படி எல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இப்ப வந்து கமருதீன் அவர் கூட மறுபடியும் ஃப்ரெண்டான ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. பார்வதி அவங்க என்னதான் நினைக்கிறாங்க, இப்படி பேசி இவங்களோட எல்லா கேமையும் வந்து சொதப்ப நினைக்கிறாங்களா, இல்ல கமருதீன் அவர் எவிக்ட் ஆகாம வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால இவருக்கு நல்ல வெளியில சப்போர்ட் இருக்குங்கிற நம்பிக்கையில பார்வதி அவங்க அவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறாங்களா, எதுக்காக வந்து அன்னைக்கு எதுவுமே வேண்டான்னு சொன்னவங்க இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இப்ப கமருதீன் அவர்கிட்ட போய் பேசுறது எல்லாருக்குமே கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, இன்னைக்கு இப்படி பேசுறீங்க, அவர்கிட்ட வந்து இப்ப மக்கள் சப்போர்ட் இருக்கு, அவருக்கு ஓட்டிங் வருது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்டு பிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு பார்வதி அவங்க வெளியில வந்து என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க, நிறைய பேர் இது காதலா மாறிடுமோ அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, இது கேம்காக ஏதாவது அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம், என்ன சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.